أعوذ بالله من الشيطان الرجيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாம் எங்களிடத்திலே வரக்கூடிய அந்த நண்பனை கௌரவிக்க வேண்டும், உபசரிக்க வேண்டும். அவர் எங்களை விட்டும் திரும்பி செல்கின்ற பொழுது சந்தோஷமாக எங்களை பொருந்திய நிலைமையில் அவர் செல்ல வேண்டும். அவரை நாம் கண்ணியப்படுத்துவதென்று சொன்னால், அவரை அழகான முறையில் உபசரிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் எந்த படித்தரத்தில் இருக்கிறார், அவருக்குரிய சிறப்புகள் என்ன என்பதை நாம் சரியாக தெரிந்து வைத்தால்தான் அவருக்குரிய மரியாதையை நாம் கொடுப்போம். அந்த அடிப்படையில் நோன்பு என்று சொல்லக்கூடிய இந்த நண்பன் எங்களிடத்தில் வருகிறார். அவருக்குரிய சிறப்புகள் என்னவென்பதை நாம் பார்த்தால், முதலாவது சிறப்பு, அமல்களிலே நாங்கள் செய்யக்கூடிய அமல்களில் ஒரு சிறந்த அமல் இருப்பதாக இருந்தால் அது நோன்பு என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அபு உமாமத் அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, நபி அவர்களே, யா ரசூலல்லாஹ், முர்னி பி அம்ரின் யன்ஃபஉனி அல்லாஹு பிஹி, எனக்கு ஒரு வணக்கத்தை சொல்லித்தாருங்கள், அதன் மூலமாக அல்லாஹ் எனக்கு பயனை பிரயோசனத்தை தர வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு வணக்கத்தை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று சொன்ன பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலைக பிஸ்ஸௌம், நீங்கள் நோன்பு பிடியுங்கள், நோன்பு வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்னஹு லா மிஸ்ல லஹு, அதற்கு நிகராக ஒன்றும் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த ஹதீஸின் மூலமாக நாம் விளங்குவது என்னவென்று சொன்னால், அமல்களில் மிகச்சிறந்தது, அவர் ஏதாவது ஒன்றை சொல்லித்தாருங்கள் என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் எதனை முற்படுத்தி சொன்னார்கள்? நோன்பை முற்படுத்தி சொல்லிவிட்டு என்ன காரணம் சொன்னார்கள்? அதற்கு நிகராக ஒன்றும் கிடையாது என்று சொன்னார்கள். அப்படி உண்மையிலேயே பெருமதி வாய்ந்த ஒரு வணக்கம்தான் அந்த நோன்பு. ஏன் தெரியுமா? அதில் பல விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கிறது. என்ன பல விஷயங்கள் என்று சொன்னால், அந்த நோன்பு எங்களுக்கு பொறுமை ஈட்டி தருகிறது. நாம் காலையிலிருந்து மாலை வரைக்கும் எங்களுக்கு தண்ணீர் கிடைக்கிறது, உணவு எங்களுக்கு முன்னால் நாம் கண்ணால் பார்க்கின்றோம், எங்களுக்கு ஆகுமாக்கப்பட்ட எங்களுடைய மனைவி இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த நோன்பின் காரணத்தினால் பொறுமையை கடைபிடிக்கின்றோம். சுப்ஹானல்லாஹ், அப்படிப்பட்ட பெரிய ஒரு ரகசியத்தை உள்ளடக்கியதுதான் அந்த நோன்பு. அதே போன்று இரண்டாவது சிறப்பு, அந்த நோன்புக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்னவென்று சொன்னால், அது உலகத்தில் இருக்கக்கூடிய இச்சைகளுக்கு ஒரு கேடயமாக அது அமைகிறது. மறும நாளையில் கிடைக்கக்கூடிய தண்டனைக்கும் நரக நெருப்பின் வேதனைக்கும் ஒரு கேடயமாக இருந்து எங்களை அது தடுத்து பாதுகாக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பவர் அந்த நோன்புக்கு இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸியாமு ஜுன்னா, நோன்பு என்பது ஒரு கேடயம். எப்படி யுத்தத்தில் செல்லக்கூடிய ஒருவர் அம்பை வைத்து தன்னை பாதுகாத்து கொள்வாரோ அதே போன்று இந்த நோன்பு அவரை பாதுகாக்கும் ஒரு கேடயம். அவர் அவ்வாறு நோன்பு நோட்டிருந்தால் ஃபலா யர்ஃபுத் வலா யஜ்ஹல், அவர் பாவமான காரியங்கள் செய்யக்கூடாது, மனைவியிடம் கூடக்கூடாது என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், வ இன் இம்ருஉன் காத்தலஹு, அவரோட ஒருவர் சண்டை போட்டால், இப்போ நோன்பு பிடிச்சிருக்கிறோம், எங்களோட ஒருவர் என்ன செய்கிறார்? சண்டை எடுக்கிறார். சண்டை பிடித்தால், அவு ஷாத்தமஹு, அல்லது அவரை திட்டினால், ஏசினால், ஃபல் யகுல், அவர் சொல்லட்டும், இன்னி சாயிமுன் மர்ரத்தைன், நான் நோன்பாளி என்று 2 தடவைகள் சொல்லட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தியும் புகாரியிலே பதிவாகி இருக்கிறது. அப்படி என்று சொன்னால், எங்களுக்கு ஒருவர் அடித்தால் திருப்பி அடிப்பதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறது. மன்னித்து விடலாம், அது மிகச்சிறந்தது. ஆனால் திருப்பி அடிக்க அனுமதி இருக்கிறது.
ஒருவர் எங்களுக்கு ஏசினால் மன்னித்து விடுவது மிக சிறந்தது. அதே போன்று திருப்பி ஏசுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறது. நோன்பாளியாக இருக்கின்ற பொழுது யாராவது எங்களுடன் சண்டையிட்டால் அல்லது எங்களை திட்டினால் ஏசினால் நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? நான் நோன்பாளி என்று 2 தடவைகள் சொல்லட்டும் என்று சொன்னார்கள். அப்படி என்ற அர்த்தம், எனக்கு திருப்பி ஏச முடியாமல் இல்லை, எனக்கு திருப்பி அடிக்க முடியாமல் இல்லை, ஆனால் நோன்பு என்பதற்காக நான் விட்டு விடுகிறேன் என்று அந்த நோன்புடைய சிறப்பு அங்கே சொல்லப்படுகிறது. எனவே நோன்பு பாவங்களிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கிறது என்பதை நாம் விளங்குகின்றோம். இது 2வது சிறப்பு. அதே போன்று 3வது சிறப்பு என்னவென்று சொன்னால், எங்களுடைய குடும்பங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், எங்களுடைய தவறுகள், எங்களுடைய குற்றங்களுக்கு அந்த நோன்பு பரிகாரமாக அமைகிறது. சுப்ஹானல்லாஹ், இது யாருக்கும் தெரியாத ஒரு செய்தி, அதிகமானவர்களுக்கு தெரியாத செய்தி. நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபித்னத்துர் ரஜுலி ஃபி அஹ்லிஹி, ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சோதனை எங்கே வரும்? சோதனை குடும்பத்தில், அவனுடைய பொருளாதாரத்தில், அவனுடைய நஃப்ஸில், அவனுடைய பிள்ளைகளில், பக்கத்து வீட்டார்கள் மூலமாக, இப்படி எல்லா துறைகளிலும் எல்லா பக்கங்களிலிருந்தும் அவருக்கு சோதனை வரும். அந்த சோதனைக்கு பகரமாக எது இருக்கிறதுன்னு சொன்னால் யுகஃபிருஹ சியாம், அவருடைய அந்த சோதனைகளுக்கு பரிகாரமாக நோன்பு இருக்கிறது, தொழுகை இருக்கிறது, தர்மம் இருக்கிறது, நல்லதை கொண்டு ஏவி தீயதை கொண்டு தடுக்கக்கூடிய காரியங்கள் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே பதிவாகி இருக்கிறது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எங்களோட குடும்பத்தில் பிரச்சனை வரும், மனைவி மூலமாக பிரச்சனை வரும், பிள்ளைகள் மூலமாக பிரச்சனை வரும், பக்கத்து வீட்டார்கள் மூலமாக பிரச்சனை வரும். இது எல்லாத்துக்கும் பரிகாரம் என்னவென்று சொன்னார்கள்? நாங்கள் நோன்பு பிடித்தால் அந்த சோதனை எங்களை தீண்டாது, நாங்கள் தொழுதால் அந்த சோதனை எங்களை நோக்கி வராது, நாங்கள் தர்மம் கொடுத்தால் அந்த சோதனையிலிருந்து நாங்கள் தப்பிக்கொள்ளலாம், அதே போன்று நல்லதை கொண்டு ஏவி தீயதை கொண்டு தடுத்தாலும் இப்படிப்பட்ட சோதனைகள் ஏற்பட மாட்டாது என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அதே போன்று இந்த நோன்புக்கு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு 4வது சிறப்பாக நாம் பார்க்கின்றோம். மறும நாளையில் எங்களுக்கு யாருமே உதவிக்கு இல்லாத சந்தர்ப்பத்தில், தனிமையில் நாம் இருக்கின்றோம், அங்கு யாரும் மற்றவருக்கு உதவி செய்ய முடியாது. அந்த சந்தர்ப்பத்தில் 2 பேர்கள் எங்களுக்கு உதவி செய்ய வருவார்கள். அவர்களை நாம் விட்டுவிடக்கூடாது. யார் என்பதை தெரிந்து அறிந்து அவர்களை நாம் நேசித்து வாழ வேண்டும். யாரு என்று கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லுகிறார்கள், அஸ்ஸியாமு வல் குர்ஆன் யஷ்ஃபஆனி லில் அப்தி, நோன்பும் குர்ஆனும் ஒரு அடியானுக்கு மறும நாளையில் பரிந்துரை செய்யும். சுப்ஹானல்லாஹ். யகூலு சியாம், நோன்பு சொல்லும், ரப்பி இன்னி மனஅ்து ஆம வஷ்ஷராப பின்னஹார், யா அல்லாஹ், பகல் காலங்களில் அவருக்கு உணவையும் குடிபானத்தையும் நான் தடை செய்திருந்தேன். எனவே ஃபஷஃப்இனி ஃபீஹி, அவருடைய விடயத்தில் என்னுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள்வாயாக என்று நோன்பு பேசும் என்று சொன்னார்கள். அதே போன்று இன்னும் 2வதாக குர்ஆனும் அவருக்கு பரிந்துரை செய்யும். ரப்பி மனஅ்துஹுன் நௌம பில்லைல், யா அல்லாஹ், இரவில் தூங்க விடாமல் அவருக்கு நான் தூக்கத்தை தடுத்து வைத்திருந்தேன். அவர் குர்ஆனை ஓதினார். ஃபஷஃப்இனி ஃபீஹி, என்னுடைய விடயத்தில் அவருடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள்வாயாக என்று அந்த குர்ஆனும் பேசும் என்று சொன்னார்கள். ஃபயஷ்ஃபஆன், எனவே ஃபயஷ்ஃபஆனி அல்லது ஃபைஷஃபஆன், அந்த 2 பேர்களுடைய பரிந்துரைகளும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உண்மையிலே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், நாங்கள் மிகவும் சிந்திக்க வேண்டிய ஒரு இடம்தான் இது. என்னவென்று சொன்னால், மறுமையில் நாங்கள் எப்பொழுதும் யாராவது உதவிக்கு வரமாட்டாங்களா என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் அது. ஆனால் எவ்வளவு எதிர்பார்த்தாலும் யாரும் வரமாட்டார்கள். ஆனால் 2 பேர் வருவாங்க, அவங்கள நாங்கள் விடக்கூடாது. யார்? நோன்பும் குர்ஆனும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அந்த நோன்புக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இருக்கிறது. அதே போன்று அந்த நோன்புக்கு இருக்கக்கூடிய அடுத்த சிறப்புகளில் ஒன்றுதான்
அந்த நோன்பை பிடிப்பதன் மூலமாக சுவர்க்கம் செல்லலாம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சுவர்க்கத்தின் 8 வாயல்கள் இருக்கிறது. அந்த 8 வாயல்களில் ஒரு வாயலுக்கு பெயர் என்ன தெரியுமா? அர்-ரையான். அந்த கதவால் யாரும் சுவர்க்கத்துக்குள் நுழைய முடியாது. யார் நுழைவார்கள் என்று சொன்னால், யாரெல்லாம் நோன்பு பிடிச்சாங்களோ அவர்களுக்கு மாத்திரம் நுழையக்கூடிய ஒரு கதவு. நோன்பு பிடிக்கக்கூடியவர்கள் எல்லாரும் அந்த கதவுல நுழைஞ்சு விட்டார்கள் என்று சொன்னால் மறு அந்த கதவு திறக்கப்பட மாட்டாது, அது மூடப்பட்டு விடும். வேற யாரும் அந்த கதவால் நுழைய முடியாது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஃபில் ஜன்னதி பாபன், சுவர்க்கத்தில் ஒரு கதவு இருக்கிறது. யுகாலு லஹு ரையான், அதற்கு அர்-ரையான் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. யதுஹுலு மின்ஹு ஸாயிமூன், அதன் மூலமாக நோன்பாளிகள் நுழைவார்கள். யௌமல் கியாமா, மறுமை நாளையில். லா யதுஹுலு மின்ஹு அஹதுன் கைரஹும், அவர்களை தவிர அந்த கதவால் வேறு யாரும் நுழைய முடியாது. யுகாலு ஐன ஸாயிமூன், நோன்பாளிகள் எங்கே என்று அழைப்பு விடுக்கப்படும். ஃபயகூமூன், அவர்கள் எழுந்து அந்த கதவால் நுழைவார்கள். லா யதுஹுலு மின்ஹு அஹதுன் கைரஹும், அவர்களை தவிர வேறு யாரும் அந்த கதவால் நுழைய முடியாது. அதில் கடைசியாக போகக்கூடியவர் நுழைந்து விட்டார் என்று சொன்னால் அந்த கதவு மூடப்பட்டு விடும், அதன் மூலமாக யாரும் நுழைய முடியாது என்று நபி அவர்கள் சொன்ன செய்தி புகாரியிலே பதிவாகி இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, இப்போ ஒரு ஆள் ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாம். என்ன கேள்வி கேட்கலாம்? நாங்கள் எந்த கதவால் சரி சொர்க்கத்துக்கு போனால் சரி, எங்களுக்கு ரையான் என்ற கதவால் போகணும் என்று என்ன அவசியம் இல்லை. எப்படி சரி சொர்க்கம் போகணும், அது எந்த கதவால் போனாலும் எங்களுக்கு ஓகே என்று ஒரு கேள்வி வரலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த கதவால் போனால் என்ன பயன் இருக்கிறது? அர்-ரையான் என்று சொன்னால் கருத்தே தாகம் தீர்ந்தவன் என்று கருத்து. எனவே யாரெல்லாம் இந்த கதவினால் சுவர்க்கத்துக்குள் நுழைகிறாரோ அவருக்கு தாகமே வராது. அதனால் தான் நபி அவர்கள் அப்படி ஒரு பெயரை சொல்லி எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே நோன்பாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியங்கள் ஒன்று தான் அந்த நோன்பின் மூலமாக சுவர்க்கம் நுழையலாம். அதே போன்று அந்த நோன்பை பொறுத்தவரையில் அந்த நோன்பு நிறைய அமல்களுக்கு குற்றப்பரிகாரங்களாக அல்லாஹ் அதனை ஆக்கி வைத்திருக்கின்றான். அதில் ஒன்று தான் ஹஜ்ஜுக்கு நாங்கள் போயிருக்கின்றோம், உம்ராக்கு போயிருக்கின்றோம். இஹ்ராமுடைய நியத்து வைத்த நிலைமையில் என்ன செய்யக்கூடாது? முடியை வெட்டக்கூடாது, நகங்களை வெட்டக்கூடாது, தடுக்கப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது. அதே நேரத்தில் தலையில் ஏதாவது காயங்கள் ஏற்பட்டு முடிகளை வெட்ட வேண்டி வந்தால் அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், அவர் 3 குற்றப்பரிகாரங்கள் ஒன்று 3 நோன்பு அவர் வைப்பார். சுப்ஹானல்லாஹ். அப்போ குற்றப்பரிகாரங்களுக்கு அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கிறார். அதே போன்று ஹஜ்ஜுக்கு சென்ற ஒருவர் குர்பானி கொடுப்பது கடமை. எனவே குர்பானி கொடுக்க வசதி இல்லாதவர் என்ன செய்வார்? அல்லாஹ் அங்கும் ஒரு காரியத்தை, குற்றப்பரிகாரத்தை சொல்லிக் கொடுக்கின்றான். அவர் 10 நோன்பு பிடிக்க வேண்டும். மக்காவில் இருக்கின்ற பொழுது 3 நோன்பும், ஊருக்கு திரும்பி வந்ததற்கு பின்னால் 7 நோன்பும் பிடித்தால் பத்தில் காஷரத்தும் காமிலா, அது 10 பூரணமான 10 என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்படின்னா பூரணமாக 10 நோன்பு பிடித்து விட்டார். அதே போன்று நாம் சத்தியம் செய்கின்றோம். சத்தியம் செய்ததற்கு பின்னால் அந்த சத்தியத்தை முறிக்க வேண்டி ஏற்பட்டால் அதற்கு குற்றப்பரிகாரமாக 3 விடயங்கள் சொல்லப்படுகிறது. அதில் ஒன்றென்ன? 3 நாட்கள் நோன்பு வைப்பது என்பதையும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்துகின்றார்கள். அந்த ஒவ்வொன்றுக்கும் குர்ஆனில் நீங்கள் ஆதாரமாக பார்க்கலாம். இப்பொழுது நாங்கள் சொன்னோம், சத்தியத்தை முறிப்பதற்கு சூரத்துல் மாஇதா 89வது வசனம். அதே போன்று அந்த ஹஜ்ஜுக்கு சென்று குர்பானி கொடுக்க வசதி இல்லாதாக்கள் நோன்பு பிடிப்பதற்கு சூரத்துல் பக்ரா 196. அதே போன்று தடுக்கப்பட்ட காரியங்கள் ஏதாவது செய்தால் அவர் நோன்பு பிடிக்க வேண்டும் என்பதற்கு சூரத்துல் பக்ரா 196வது வசனங்களில் நாம் பார்க்க முடியும். எனவே நோன்புடைய மகிமை மிக பெரியது என்ற காரணத்தினால்தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குற்றப்பரிகாரங்களுக்கு இந்த நோன்பை கடமையாக ஆக்கியிருக்கின்றான். எனவே நோன்புக்குரிய சிறப்பு என்னவென்பதை நாம் இப்பொழுது பார்த்துவிட்டோம். இன்ஷா அல்லாஹ் அந்த நோன்பை நாம் ஒன்றையும் விடாமல், கலா விடாது, பூரணமாக பிடித்து முடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வழங்குவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.